இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நம்மளுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், தளபதி 63 படத்தை இயக்கி வரும் அட்லி மீது போலீசில் புகார் அளித்துள்ளார் கிருஷ்ணாதேவி எனும் துணை நடிகை. விஜய் அட்லி கூட்டணியில் மூன்றாவதாக உருவாகி வரும் படம் தளபதி 63. இந்த படத்தில் நயன்தாரா கதாநாயகியாக நடிக்கிறார். கதிர், ஜக்கி செராப், இந்துஜா, யோகிபாபு, விவேக், தேவதர்ஷினி மற்றும் டேனியல் பாலாஜி உள்ளிட்ட பலரும் இதில் நடிக்கின்றனர். ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் இசையமைக்கிறார். எடிட்டிங் பணிகளை ரூபன் மேற்கொள்கிறார். பெண்கள் கால்பந்து விளையாட்டை மையமாக கொண்டு இந்த திரைப்படம் உருவாகி வருகிறது. விஜய் இதில் கால்பந்தாட்ட பயிற்சியாளர் கதாபாத்திரத்தில் நடிப்பதாக கூறப்படுகிறது. சென்னை இவிபி ஸ்டுடியோவில் பிரம்மாண்ட செட் அமைக்கப்பட்டு இதன் படப்பிடிப்பு வேலைகள் தற்போது நடந்து வருகிறது. இந்நிலையில் அட்லி மீது போலீசில் புகார் அளித்துள்ளார் கிருஷ்ணாதேவி என்னும் துணை நடிகை. அவர் அளித்த புகார் மனுவில் இவிபி பிலிம் சிட்டியில் நடைபெற்று வரும் அட்லியின் திரைப்படத்தில் பணிபுரிய வந்தேன். துணை நடிகர்களை மரியாதையின்றி நடத்துகின்றனர். இது பற்றி விவாதம் செய்ததற்கு அட்லியும் அவரது உதவியாளர்களும் என்னை தகாத வார்த்தைகளில் பேசி வேலை செய்ய விடாமல் வெளியே அனுப்பிவிட்டார்கள். எனவே அட்லி மற்றும் அவரது உதவியாளர்களை விசாரித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். அட்லி தனது உதவியாளர்களிடமும் துணை நடிகர்களிடமும் அதிகமாக கோபப்படுவார் என கோலிவுட் வட்டாரங்கள் முன்பே கிசுகிசுவித்து வந்தது. இந்நிலையில் இந்த பிரச்சனை வெளிச்சத்துக்கு வந்துள்ளது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த படத்தோட ஒரு சில அப்டேட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் விஜயோட பெயர் மைக்கேல் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியே இருக்கு. மேலும் அதே போல் அமெரிக்காவில் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில காட்சிகள் வந்து நமக்கு வெளியே வந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்தோட முதல் பாட்டு, அதாவது இன்ட்ரோ சாங் காட்சிகள் பார்த்தீங்கன்னா சென்னையில் பின்னி மில்ல செட் அமைக்கப்பட்டு தற்போது எடுக்கப்பட்டு வருது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. படத்தின் பாடல்கள் அனைத்தையுமே ஏஆர் ரகுமான் அவர்கள் தான் இசையமைக்க இருக்காரு. மேலும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முதல் சாங் வந்து விஜயின் இன்ட்ரோ பாடல் லோக்கலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தற்போது சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போவே வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய குழப்பம் வந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வாசம் படத்தில் தல அஜித் அவர்கள் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகள் இருக்கும். அந்த மகளுக்கோட ஆம்பிஷனை பார்த்தீங்கன்னா நிறைவேற்றி வைப்பார். ஸோ அது போல தான் இந்த கதையும் அமைஞ்சிருக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தற்போது வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதாவது பெண்கள் கால்பந்து விளையாட்டில் வந்து விஜய் அவர்கள் கோச்சாக இருக்கார். ஸோ அவர் வந்து சொல்லிக் கொடுத்து அந்த பொண்ணு வந்து வெற்றி பெறுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவல், ஏதாவது ஒரு டீமே வந்து வெற்றி பெறுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில கதை வந்து வெளிவந்துட்டுருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்னும் தெரிய வரல. மேலும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிலையில் தான் தற்போது ஒரு பெரிய சர்ச்சை எழுந்திருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த கதை வந்து திருட்டு கதை அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சர்ச்சை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் தற்போது இன்னொரு சர்ச்சை பார்த்தீங்கன்னா தற்போது எழுந்திருக்கு. விஜய் படம் அப்படின்னாவே ஒரு பெரிய சர்ச்சை எழுந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த முறை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலோட நடிகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.